சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி 1017வது இலக்கம் 1017வது இலக்கம் சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியை ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜ்லி அப்படி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கிறார். ஜரீர் என்ற ஒரு நபித்தோழர். அந்த செய்தி நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்னன்னு சொன்னால், முதலாவது அந்த சம்பவத்தை சொல்லாமல் நான் அந்த செய்தியை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருகிறது, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன், யார் இந்த மார்க்கத்திலே நல்ல ஒரு சுன்னாவை, நல்ல ஒரு வழிமுறையை செய்து காட்டுகிறாரோ, நல்ல ஒரு விஷயத்தை செய்து காட்டுகிறாரோ, ஃபஅமில பிஹா பஅதஹு, பின்னர் அதை கொண்டு பின்னால் உள்ள மக்கள் அதை அமல் செய்தார்களோ, அதை பார்த்துட்டு பின்னால் உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க, அதை பார்த்து இவர் ஒரு வேலை செய்கிறார், அதை பார்த்து பின்னால் உள்ள மக்கள் என்ன செய்கிறாரு, அமல் செய்கிறார். அப்படி அமல் செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குதிப லஹு மிஸ்லு அஜ்ரி மன் அமில பிஹா வலா யன்குசு மின் உஜூரிஹிம் ஷை, அவருக்கு நன்மை எழுதப்படும். பின்னால யார் யாரெல்லாம் அந்த வேலையை செய்தார்களோ, இவர் வழிமுறை காட்ட போய் யாரெல்லாம் அவரை தொடர்ந்து இந்த வேலையை செய்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்ற கூலி இவருக்கு கிடைச்சிடும். அவர்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்ற கூலி இவருக்கு கிடைக்கும். ஆனால் அப்படி கிடைப்பதனால பின்னால செய்தவர்களுடைய எந்த ஒரு கூலியிலும் குறைவு என்ன செய்யாது, ஏற்படாது. ஆனால் இவருக்கு என்ன செய்யும், இரட்டிப்பாக அந்த முழு கூலியும் கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு வமன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் செய்யா, யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மோசமான ஒரு சுன்னாவை ஏற்படுத்துகிறார். அப்போ ரெண்டுக்கு ரசூலுல்லாஹ் சுன்னான்னு தான் சொல்றாங்க. காரணம், சுன்னான்னு சொன்னா பாதை, வழிமுறை அப்படின்னு அர்த்தம். யார் மோசமான ஒரு சுன்னாவை ஏற்படுத்துகிறாரோ, மோசமான ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்துகிறாரோ, ஃபஉமில பிஹா பஅத, அவருக்கு பின்னால் அதை இவர் செய்யறத பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்களோ, மார்க்கம் என்று நினைச்சு அல்லது நல்லது என்று நினைச்சு யாரெல்லாம் செய்கிறார்களோ, குதிப அலை, அவருக்கு எழுதப்படும் மிஸ்லு விஸ்ரி மன் அமில பிஹா, யாரெல்லாம் இவரை பார்த்து ஃபாலோ பண்ணாங்களோ, இவரை பார்த்து அந்த வேலையை செய்தார்களோ அத்தனை பேருடைய பாவமும் இவருக்கு எழுதப்படும். யாரெல்லாம் செய்கிறாங்களோ அத்தனை பேருடைய தண்டனை, அவர் எவ்வளோ பாவம் செய்கிறாரோ, எந்த அளவில் செய்கிறாரோ அத்தனை இவருக்கு எழுதப்படும். வலா யன்குசு மின் அவ்ஸாரிஹிம் ஷை, அதனால பின்னால யார் யாரெல்லாம் இவருடைய தவறான வழிமுறையை பார்த்து பின்பற்றினார்களோ அவர்களுக்கு தீமை எழுதப்படுமே, அதுல எந்தொன்றும் குறைஞ்சிராது. அவங்களுக்குரிய பாவம் அவங்களுக்கு எழுதப்படும். ஆனால் இவர் காட்டியதனால அதுக்குரிய தண்டனை இவருக்கு என்ன செய்யப்படும், அவர்கள் செய்யக்கூடிய எல்லா தண்டனை இவருக்கு எழுதப்படும். அப்படி என்று சொல்லி அந்த செய்தியில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ இந்த செய்தி எங்களுக்கு ஓரளவு தெரிஞ்ச செய்தி. நன்மை செய்தால் யாரெல்லாம் பின்னால் செய்கிறாங்களோ அவர்களுக்குரிய அந்த கூலி என்ன செய்யும், எழுதப்படும் என்பது தெரிஞ்ச செய்தி. அதே மாதிரி தீமை செய்தால் அதை தொடர்ந்து யார் செய்கிறாங்களோ, பார்த்து செய்கிறாங்களோ அது என்ன செய்யும், எழுதப்படும். இது எதுக்கல்ல, புதிய ஒரு வழிமுறை மாதிரி யார் அதை ஆர்வம் ஊட்டுகின்ற அமைப்பில் செய்கிறாங்களோ அவரை பார்த்து யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது எப்போ சொன்னாங்க தெரியுமா, அது மிக முக்கியமான அம்சம். இந்த செய்தியை வைத்து என்ன சொல்லப்படுகிறது அப்படி என்று சொன்னால், யார் இப்போ அதான் இருக்குது, அதானுக்கு முன்கால ஒரு சலவாத்து ஓதுறது நல்ல விஷயமா இல்லையா, சலவாத்து ஓதக்கூடிய விஷயம் நல்ல விஷயம். இப்போ அதானுக்கு முன்னால் சலவாத்து ஒருவர் ஓதுறார். இதை பார்த்து யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சலவாத்தை உருவாக்கிய நன்மை கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சுன்னத்துன் ஹசனான்னு சொல்கிறாங்க. யார் சுன்னாவை உருவாக்குகிறாரோ, யார் சுன்னாவை ஏற்படுத்துகிறாரோன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, புதுசாக சுன்னத்தை உருவாக்கணும், அந்த கூலி அவருக்கு கிடைக்கும். புதுசாக உருவாக்குறதா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சிருந்தா அது புதுசுன்ற அர்த்தமாக என்ன செய்யாது, வராது. எனவே பாங்குக்கு முன்னால் சலவாத்து இன்னும் எதெல்லாம் நம்ம ஏற்படுத்துகிறோமோ அவைகளெல்லாம் இதில் என்ன செய்யும், அடங்கும். அதே போல தீமை என்பது ஒரு மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் அப்படின்னு சொல்வதை நம்ம என்ன செய்யணும், பார்க்கிறோம். ஆனால் இந்த செய்திக்கு முன்னால என்ன நடக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுங்க சொன்னால் இந்த செய்தியோட அர்த்தம் என்ன செஞ்சிடும், புரிந்துடும். இந்த செய்தியை கட் பண்ணி சொல்றதுனால தான் இந்த கருத்தெல்லாம் நம்ம விளங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. என்ன அதில் நடக்குதுன்னு சொன்னால், ஜரீர் இப்னு அப்துல்லா சொல்றாரு, ஜாஅ நாசும் மினல் அஅராப் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹிம் ஸூஃப் ஃபரஆ ஸூஅ ஹாலிஹிம் கத் அஸாபத்ஹும் ஹாஜா. ஒரு சிலர் வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, கம்பளி ட்ரெஸ் போட்டிருக்கிறான். கம்பளி ட்ரெஸ் போடுறதுன்றது அவ்வளோ என்னது, அவங்க பெரிய வசதி இல்லை, அவங்களுக்கு அந்த அளவுக்கான பெரிய வசதி இல்லை. அதனால அந்த கம்பளி ட்ரெஸ்ஸை போட்டுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, துணியால் அதாவது சுற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க. பார்த்தாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்குது, இவங்க இந்த சமுதாயம் இந்த சமூகத்தினர் கொஞ்சம் கஷ்டத்தில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க, மிச்சம் வறுமையில் இருக்கிறாங்க. அந்த ஒரு நிலைமையில அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அப்படின்னா இஸ்லாத்தை ஏற்று என்ன செய்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்று இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த சபையில் ஃபஹஸ்ஸன் நாஸ அலா ஸதகா, தர்மம் செய்வதற்காக ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்துகிறார்கள். தர்மம் செய்யுங்க, தர்மம் செஞ்சா இப்படி சிறப்பு என்கின்ற அமைப்பில் ஃபஹஸ்ஸ தூண்டுறாங்க மக்களை. தர்மம் செஞ்சா அவ்வளவு நன்மை கிடைக்கும். தூண்டுறவர் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூண்டப்படுறவங்க யாரு? நபி தோழர்கள். எந்த பள்ளியில தூண்டப்படுகிறது? மதீனா பள்ளியில. யாருக்கு முன்னால தூண்டப்படுகிறது? கஷ்டப்படுற மக்களை கண்ட பின்னால. ஆனா ரசூலுல்லாஹ் அவ்வளவு தூண்டின பின்னாலும் அதாவது எந்த அளவுக்கு ஆயிட்ட ஃபஅப்தஉ அன்ஹு, மக்கள்ல யாரும் அசஞ்ச மாதிரி இல்லை. ரசூலுல்லாஹ் தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. யாராவது வேற யார் நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி என்ன செய்யறாங்க, அதுல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இது அர்த்தம் வந்து அங்க அபூபக்கர் இருந்தார், உமர் இருந்தார், உஸ்மான் இருந்தார், அலி இருந்தார், ரலியல்லாஹு அன்ஹும் அவங்களும் சேர்ந்து இருந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. எல்லா நேரத்துல இருந்தாங்கன்னு அர்த்தம் இல்லையே. யாரும் நபித்தோழர்கள் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அவங்க வந்து யாரும் என்ன செய்யல, அவங்க எதனால எழும்பலைன்றது அந்த ரீசன்ல வரல. ஆனா அபுதாவு மிச்ச நேரம் என்ன செய்யறாங்க, வெயிட் பண்ணி ரசூலுல்லாஹ் தூண்டி நினைக்கிறான், யாரும் அசைஞ்ச மாதிரி இல்லை, அமைதியா. எந்த அளவுக்கு அது ஆகிட்டுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் இவ்வளவு தூண்டி இந்த மாற்றம் நடக்க ஹத்தா ருயதா அலிக ஃபீ வஜ்ஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல மாற்றம் வர ஆரம்பிச்சு. நான் இவ்வளவு சொல்றேன், யாருமே என்ன செய்யல, அசையல. ஏன்னு நபி அவங்களுடைய முகத்துல அது விளங்கிச்சு, அந்த மாற்றம் என்ன செய்தது, விளங்கியது. அந்த நேரத்தில் கால சும்மா இன்ன ரஜுலம் மினல் அன்சார், இதை பார்த்துட்டு ஒரு மனிதர், அன்சார்கள் ஒருவர் எழுப்பி போயிட்டார். எழும்பி போய் வீட்டுக்கு போய் அதாவது பிசுர்ரா மின் வரக் என்ன செய்யறாருன்னு சொன்னா, கொஞ்சம் கோதுமை என்ன செய்யறாரு, கொஞ்சம் கோதுமைகளை சேர்த்துக்குன்னு கொஞ்சம் கோதுமை எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னுக்கால வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு இன்னொருத்தர் எழுப்பிட்டார். அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் நேர போய் அவரும் சும்மா அதாவது இன்னொருத்தர் வாரார், கொண்டு வந்து வைக்கிறார். சும்மா ததாபஉ ஹத்தா உரிஃப ஸுரூரு ஃபீ வஜ்ஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பார்த்து எல்லாம் தொடர்ந்து ஒருத்தரா போக ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் கொண்டு வந்து வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் என்ன செய்தது, மலர ஆரம்பித்து கொண்டே இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா, யார் இந்த மார்க்கத்திலே நல்ல ஒரு சுன்னாவை ஏற்படுத்துகிறாரோ ஃபலஹு அஜ்ரு மன் உமில பஅத, யாரெல்லாம் வந்து இதுக்கு பின்னால செய்றாங்க, மன் அமில பஅத, யார் அதுக்கு பின்னால இவரை போல செய்றாங்களோ அந்த கூலி என்ன செய்யும் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கட்டத்தில் இதை சொல்றாங்க, புதிய சுன்னத்துல ஒண்ணும் இல்லை, இது இஸ்லாத்துல அல்லாஹ் அதாவது குர்ஆன்ல தூண்டப்பட்ட விஷயம், ஹதீஸ்ல தூண்டப்பட்ட விஷயம். ஆனா மக்கள் செய்றாங்க இல்ல, மக்கள் செய்றாங்க இல்ல. அதுக்கு எங்களது ஒருவருடைய நடவடிக்கை அந்த தூண்டுதலுக்கு காரணமாக இருந்தால், அந்த தூண்டுதலுக்கு காரணமாக இருந்தால் பின்னால் மக்கள் என்ன செய்வாங்க, அதை வச்சு வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பார்கள் என்றதுக்கு தான் இது சொல்லப்பட்டதே ஒழிய, யாருமே செய்யாத, இதுக்கு முன்னால எவருமே செய்யாத நீ ஒன்றை உருவாக்குற அர்த்தம் அல்ல. மார்க்கம் என்ற இபாதத் என்றால் அதுல புதுசு என்னது இல்லை. ஆனா அதுல ஒன்று இருக்கு, என்ன, ஒருவர் தொழாம இருக்கிறாரு, நீங்க ஒரு சுன்னத்து தொழுகிறனால பின்னால பார்த்து மக்கள் என்ன செய்யறாங்க, தொழ ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த நன்மை என்ன செய்யுது, உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. இந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்தி இந்த காரணம் இல்லாம சொல்லப்படுறதுனால என்ன செய்யுது, தவறாக புரிந்து கொள்ளப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். ஆனால் இதுலையும் ஷைத்தான் வந்து என்ன செய்யறான்னா, இதுலையும் சில வேலை செய்யறான். இது ஒரு நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு பெருநாள் தொழுகையில வந்து மக்களுக்கு தர்மம் தூண்டப்படுமே. அப்ப தூண்டப்படுறேன்னு யாரும் போடுற மாதிரி இல்லை. அவன் முன்னாள் இந்த ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஒரு 1000 ரூபாய் எவ்வளவு தூக்கி வச்சுட்டு போட்டார். இதை பார்த்து போட்டு இவரே போட்டார்னு எல்லாரும் என்ன செஞ்சாங்க, போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போறாரு இல்லை, எல்லாம் முடியும் வரைக்கும் போகல, இந்த கலெக்ஷனை முடிஞ்சு போக வரைக்கும் போகல. எல்லாம் போன பிறகு அந்த எங்க போட்டார் அப்படின்னு சொன்னா, இந்த 1000 ரூபாய் திருப்பி தாங்கண்டார். ஏன்னு கேட்டேன், ஒருத்தரும் போடல, அதான் நான் போட்டேன், எடுத்துட்டு போய் எனக்கு அவ்வளோ எல்லாம் பணம் இல்லைன்னு அந்த 1000 திருப்பி வாங்கிட்டு போயிட்டார். எதெல்லாம் அதாவது போட்டுட்டு திருப்பி வாங்கிட்டு போயிட்டாரு. இது இந்த கூலி அவருக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. முன்மாதிரி என்று எப்படி தெரியுமா இருக்கணும், என்ற உள்ளத்துல இருந்து தியாகத்தோடு என்ன செய்யணும், வரணும். ஆக்களை தூண்டணும் என்பதற்காக செஞ்சுட்டு அவர் எஸ்கேப் ஆகிற வேலை என்ன செய்யக்கூடாது, அதுல இருக்கக்கூடாது. தூண்டுதல் என்பது என்ன தியாகம் இருக்கணும், தொடர்ச்சியும் என்ன செய்யணும், அதுல இருக்கணும். நான் தூண்டுவதற்காகத்தான் செய்தேன், அதுக்கு பின்னால் நான் விட்டுட்டேன்னா என்னது, அந்த கூலி கடை தூண்டுறாரு, தூண்டிய பின்னால் அவருக்கே அதுல பற்றிலாம் போச்சு, அவரே அதை கணக்கெடுக்க காமிக்கிறாருன்னா என்ன, அது ஒரு பாவமாக என்ன செய்யும், அமையும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு செய்தி, நம்ம தெரிஞ்ச செய்தி. அதனுடைய அரைவாசி பகுதி எங்களுக்கு என்னல, அதனுடைய முற்பகுதி பிரபல்யம் இருந்தாலும் அதை நான் புதிய ஒரு செய்தியாக இந்த பதிவு செய்தேன். அறிவிக்கிற நபித்தோழர் யாரு, ஜரீர். சரியா, ஜரீர் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார்.